Happy morning, students. Now we are going to talk about this lesson, history third lesson, World War II. The first half of the 19th century witnessed two wars which devastated the world. World War I was fought from 1914 to 1918 and Second World War began in 1939 and ended in 1945. The world was because of the extent areas of the conflict and the way every high death toll of civilians as well as the armed components. Both wars were fought on several fronts across Europe, Asia and Africa. The total number of deaths in the world first estimated to 20 million peoples were death. அப்போ 20 மில்லியன் மக்கள் வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இறந்துருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா 9.7 மில்லியன் வேர் சோல்ஜர்ஸ், இராணுவ வீரர்கள்னு சொல்லும்போது 9.7 மில்லியன் வந்து சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருக்காங்க. அண்ட் 21 மில்லியன் உண்டட், காயங்களோட வந்து 21 மில்லியன் மக்கள் வந்து காயங்களோட இருந்தாங்க. இன் வேர்ல்ட் வார் செகண்ட் த டோட்டல் டெத் டோட் வாஸ் 24 மில்லியன் மிலிட்ரி பர்சனல். அதாவது இது பூரா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். டோட்டல் நம்பர் ஆஃப் டெத் இன் த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்டில் 20 மில்லியன் பீப்புள் வந்து இறந்து போனது, காயங்கள், சோல்ஜர்ஸ் அவங்க இறந்தது. செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டெத் வாஸ் 24 மில்லியன் மிலிட்ரி பர்சனல் அண்ட் நியர்லி 50 மில்லியன் civilians. In both war, the combined force of Great Britain, France, Russia and United States fought against the war alliance led by the Germany. Germany's allies were Italy and Japan in the World War II. அப்போ இந்த இரண்டாவது உலக போர்னு சொல்லும்போது 24 மில்லியன் இராணுவத்தினர் வந்து இறந்துருக்காங்க மொத்தத்துக்கும். அதில் 50 மில்லியன் பொதுமக்கள் அப்படின்றவங்க வந்து உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கொடூரமான வந்து உயிரிழப்பிற்கு இரண்டாவது உலக போர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க செலவிட்ட செலவு தொகை சொல்லும்போது பணம் அப்படின்றது வந்து அதிகமாக இருந்துச்சு. இதனால் வந்து எதனால் வந்து இவங்க இப்போ சண்டை போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் த 5 times higher than the figure of the World War I. World War II witnessed unprecedented level of என்ன சொல்லியிருக்காங்க அகேன்ஸ்ட் நான் கம்பேட்டன்ட் சிவிலியன் பாப்புலேஷன், கிராஸ் வயலேஷன், இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் prisoners of war, many of whom were or killed. Innumerable were committed against the people living in the conquered region. The end of World War II signaled a change in the world order and political configuration among the major power. In addition, in era of large scale social and economic change across the world was ushered in அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டாம் உலக போரானது வந்து அந்த பன்னாட்டு நிதி நிறுவனம் ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் வந்து மீறி தான் வந்து என்ன செய்யப்பட்டது, இந்த போர் அப்படின்றது வந்து நடைபெற்றுச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா செலவுன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட செகண்ட் வேர்ல்டு வார் கம்பேர் பண்ணும்போது 5 மடங்காக இருந்ததுன்னு சொல்கிறாங்க செலவு. அப்போ பன்னாட்டு விதிமுறைகளை முற்றிலும் மீறப்பட்டு போர் கைதிகள் வந்து சித்திரவதை செய்து கொல்லப்பட்டார்கள் செகண்ட் வேர்ல்டு வாரில். இந்த இரண்டாம் உலக போரானது உலக ஒழுங்கு, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நாளடைவில் வந்து அரசியல் அணிச்சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லும்போது மாறியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உலக அளவில் பார்க்கும்போது இந்த சமூகம் பொருளாதார மாற்றங்கள் அப்படின்றது வந்து இட்டு சென்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காசஸ், கோர்ஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் செகண்ட். இரண்டாம் உலக போருக்கான காரணங்கள் மெயின் ரீசன்ஸ்
அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, the immediate and primary causes of World War II was the aggressive military offensive undertaken by the resurgent Germany as a fast developing Japan. However, the root cause of the war or the complex. Let us try understand them in detail. அதாவது முதலாம் உலகப் போர் வந்து மிகப்பெரிய போர் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிடப்பட்டது பகை நாடுகளுக்கு இடையிலே. அப்போ அந்த டைமிங்லேயே வந்து அச்சு நாடுகள், நேச நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு தான் செயல்பட்டுச்சு. அப்போ அச்சு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அலைடு பவர்ஸ், ருமேனியா, ஹங்கேரி, நெதர்லாந்து, பெல்ஜியம், இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிச்சு, இத்தாலி, இதுவெல்லாம் சேர்ந்து அச்சு நாடுகளாகும். நேச நாடுகள்னு சொல்லும்போது ரஷ்யா, சீனா, கனடா, அமெரிக்கா, டென்மார்க், போலந்து, நார்வே, இங்கிலாந்து, நெதர்லாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இதெல்லாம் என்ன செஞ்சிச்சு, நேச நாடுகளாக செயல்பட்டுச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது ஜெர்மனி என்ன செஞ்சிச்சு, தன்னுடைய ஆக்கிரமிப்பு இராணுவ நடவடிக்கைகளையும் ஜப்பானினுடைய விரைவான வளர்ச்சி, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அது தாக்கப்பட்டோடனே 2ஆம் வேர்ல்டு வார் இதில் வந்து ஜப்பான் என்ன செய்ய ஆரம்பிச்சு, அதிக அளவு வளர்ச்சியுடைய ஆரம்பிச்சு. இதுதான் வந்து 2வது உலகப் போருக்கு மிகப்பெரிய காரணம் சொல்கிறாங்க. அதாவது ஜெர்மனியினுடைய ஆக்கிரமிப்பு இராணுவ நடவடிக்கையின் மூலமாக காலனி ஆதிக்கத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுச்சு. அதே சமயத்தில் ஜப்பானுடைய விரைவான வளர்ச்சி, இதுதான் 2வது உலகப் போருக்கு உடனடியாக இட்டு சென்றது அப்படின்னு சொல்லி உடனடி காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜெர்மனி அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் இன் 1919, ஜெர்மனியும் வெர்சைல்ஸும் உடன்படிக்கை வந்து செஞ்சிட்டாங்க 1919. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கிவ் அப் த டெரிட்டரிஸ் டு த வெஸ்ட், நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் த ஜெர்மன் பார்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனி தனக்கு வந்து இந்த மேற்கு, வடக்கு, கிழக்கு இந்த பகுதியில் வந்து எல்லை பகுதியில் விட்டுத்தர கட்டாயப்படுத்தப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை 1919 ஜூனில் வந்து சரத்துக்கள் மூலம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பின்னாடி ஜெர்மனி என்ன செய்யுது, அந்த நாட்டு வெர்சைல்ஸ் மக்களிடையே வந்து இந்த மேற்கு, வடக்கு, கிழக்கு ஆகிய எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியில் வந்து நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துச்சு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனி அண்ட் டு டைசாம் அண்ட் வாஸ் அலோடு டு ரிட்டைன் ஒன்லி எ வெரி ரெஸ்ட்ரிக்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஜெர்மனி என்ன செஞ்சு, இந்த ஆயுத குறைப்பு அப்படின்னு சொல்ல உள்ளாக்கப்பட்ட மிக குறைந்த அளவிலான படைகளை மட்டுமே வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. ஜெர்மனி வந்து சொல்லுது, கொஞ்சமாக தான் நீங்கள் படையை வந்து வச்சுக்கணும், அதிகமாக வச்சுக்கக்கூடாது. தேர்ட் ஒன், as respiration of the war, Germany was expected to pay for the military and civilian cost of the war to the allied nation, where reparation was calculated at $10 billion by Britain and $15 billion by the United States அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த போர் அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மன் அந்த காலாட்படை, கப்பற்படை, விமானப்படை இதெல்லாம் இருந்துச்சுல, அதில் வந்து குறைவான படைகளை தான் வச்சுக்கணும்னு சொல்லுது. போரில் வந்து நேச நாடுகளுக்கு ஏற்பட்ட இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களினுடைய உயிர் இழப்பிற்கு வந்து ஜெர்மனி வந்து இழப்பீடு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. வெர்சைல்ஸ் வந்து எதிர்பார்க்குது. அப்போ இந்த போர் வந்து இழப்பானது $10 பில்லியன் வந்து பிரிட்டனுக்கும், $15 பில்லியன் வந்து அமெரிக்காவும் கணக்கிட்டது. அதாவது போரின் விளைவாக எங்கள் நாட்டு மக்கள் இவ்வளோ பேர் செத்துருக்காங்கன்னு கணக்கெடுத்து இந்த போரின் இழப்பாக $33 மில்லியன் வந்து பிரான்ஸும் பெல்ஜியமும் வற்புறுத்தியது. என்னது, ஜெர்மனிகிட்ட நீங்கள் தரணும்னு சொல்லி. இது தன்னுடைய சக்திக்கு மீறியது என அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி என்ன செஞ்சிருச்சு, யோசிச்சிருச்சு. அப்போ அந்த ஜெர்மனி வந்து 100 மில்லியன் தங்க மார்க்குகளை வந்து
நான் தர்றேன். ஏறத்தாழ அது வந்து எவ்வளோ இருக்குது, $25 பில்லியன் தான் இருக்குது. ஆனால் நமக்கு டோட்டல் என்னது, $33 பில்லியன் வந்து இழப்பீடு. அப்போ இது குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு $25 பில்லியன் வந்து வழங்குறதுக்கு முன் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். அப்போ ஃபெயிலியர்னு சொல்லும்போது பன்னாட்டு கழகத்தினுடைய தோல்வி அப்படின்னு சொல்லும்போது அதாவது த ட்ரீட்டி ஆல்சோ செட் அப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் as we have seen in lesson 1 on the initiative of President Woodrow Wilson of the United States. அப்போ இருந்த அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சனுடைய முயற்சியால் தான் வந்து இந்த பன்னாட்டு லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்றது வந்து உருவானது. However, the United States was not interested in playing a global role of any role in European politics. அதாவது ஆனால் வந்து நாடுகளுக்கிடையே பிரச்சனை ஏற்படும் பொழுது நடுவராக இருந்து பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லிட்டு இராணுவ ஆக்கிரமிப்பை மேற்கொள்ளும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இந்த பன்னாட்டு சங்கம். ஆனால் போருக்கு பின்னால் அமெரிக்காவின் பொதுவான மனநிலை அப்படின்னு சொல்லும்போது தனித்திருக்கும் கொள்கை ப்ளஸ் தனியாக வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்கா உலக அரசியலில் வந்து ஐரோப்பிய அரசியலில் பங்கெடுக்கும் ஆர்வம் அப்படின்றது வந்து இல்லை அமெரிக்காவுக்கு. இப்போ மற்ற நேச நாடுகள் என்ன செஞ்சு தலையிடா கொள்கை அந்த மனநிலைமையில் வந்து உறுதியாக இருந்தது. இதன் விளைவாக வந்து பன்னாட்டு சங்கம் வந்து என்ன செஞ்சிருச்சு, எந்தவித ரியாக்ஷனும் வந்து எடுக்கலை. அப்போ அதனால் இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பன்னாட்டு சங்கம் அப்படின்றது வந்து தோல்வியுற ஆரம்பித்தது. போஸ்ட் வார் கிரைசிஸ் அண்ட் ஜெர்மனி. அப்போ முதலாம் உலகப் போருக்கு பின்னர் வந்து ஜெர்மனி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a mention above the three main classes of Treaty of Versailles, especially the imposition of penal repression caused great discontent in Germany. The interwar period was a time of economic downturn in the Western Europe as well as the United States அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின்படி முக்கிய இழப்பீடு அப்படின்னு சொல்லும்போது போர் இழப்பீடு தொடர்பாக ஜெர்மனியில் வந்து பெரும் அதிருப்தி அப்படின்றது வந்து ஏற்பட ஆரம்பிச்சு. இதனால் வந்து ஐரோப்பாவில் வந்து அமெரிக்கா தீவிரமான ஒரு பொருளாதார பின்னடைவுகளின் காலமாக இருந்தது. அப்போ இந்த போரின் விளைவாக பிரிட்டனில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பித்தது. 1929 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது 29 the problem which many countries based in the post World War force decades feed to the rise of extreme right wings dictatorship in Italy, முசோலினி, ஜெர்மனி, ஹிட்லர். அப்போ இத்தாலியில் முசோலினி இருக்கார், ஜெர்மனியில் ஹிட்லர், அண்ட் ஸ்பெயினில் வந்து ஃப்ராங்கோ. அப்போ 1929க்கு பின்னர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருளாதார பெருமந்தம் அப்படின்றது வந்து உலக நாடுகள் வந்து சந்திக்க ஆரம்பித்தது. அப்போ பல நாடுகள் இந்த உலக நாடுகள் சந்திக்க ஆரம்பிக்கும் போது முதல் உலகப் போருக்கு பின்னர் வந்து 10 ஆண்டுகளில் வந்து பல நாடுகள் எதிர்கொண்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நிறைய அதிகமாக இருந்தது. அப்போ இத்தாலியில் வந்து முசோலினி, ஜெர்மனி ஹிட்லர், ஸ்பெயினில் பிராங்கோ, இந்த இவங்கெல்லாம் வந்து சர்வதிகார ஆட்சி வந்து எழுச்சி பெறுவதற்கு இரண்டாம் உலகப் போர் வந்து விட்டு சென்றது அதாவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த முதல் உலகப் போருக்கு பின்னர் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனி பெருமளவிலான வந்து வேலையில்லா திண்டாட்டம் பிரிட்டிஷ் அப்படி இருந்துச்சப்ப கடுமையான பண வீக்கத்தை வந்து ஏற்பட ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் வந்து யார் த ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர். அப்போ Adolf Hitler was able to exploit the general discontent among the Germans. Gifted with great rhetorical skill, he was able to away the people by his
என்னது impoisoned speeches promising a return to the glorious military past of Germany. He founded the National Socialist Party, generally known as the Nazis. அப்போ ஜெர்மனி வந்து பெருமளவு வந்து அவமானப்படுத்துவதாக நிலவிய அந்த கருத்தை பயன்படுத்தி தன்னுடைய வலிமை மிக்க சொற்பொழிவின் மூலமாக யார் ஜெர்மனியில் ஹிட்லர் திறமையாலும் உணர்ச்சி மிக்க அந்த பேச்சாற்றலினாலும் ஜெர்மனியை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த இராணுவ புகழ்மிக்க, அதாவது ஏற்கனவே எப்படி ஜெர்மனி இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து மறுபடியும் என்ன செய்கிறாரு, இவருடைய ஸ்பீச்சால் மக்களை கவர்ந்து ஹிட்லர் வந்து அந்த மக்களையெல்லாம் ஜெர்மனி மக்களை தன் பக்கம் வந்து ஈர்த்து கொண்டார். இதன் விளைவாக அந்த ஹிட்லர் அப்படின்னு சொல்லும்போது மக்களிடையே வந்து ஆதரவை வந்து திரட்டுவதன் மூலமாக அந்த ஜெர்மனின்னு சொல்லும்போது அதிகமாக அந்த இன உணர்வு அப்படின்றது வந்து இருக்கும். அப்போ இன உணர்வுன்னு சொல்லும்போது அந்த மக்களிடையே வந்து அந்த வெறுப்பு, யூதர்களுடைய வெறுப்பை வந்து காமிச்சார். அப்போ இதன் விளைவாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, அப்படியே ஆழமான, அதாவது யூதர் இனம்னா வந்து ஆழமான ஒரு வெறுப்பு அப்படின்றது வந்து ஏற்பட ஆரம்பித்தது. இன் 1933 ruled Germany till 1945. Aryan race and the deep-seated hearted the Jews. வெர்சைல்ஸ் உடன்படிக்கையினுடைய சரத்துகளுக்கு நேர் எதிராக வந்து ஹிட்லர் வந்து ஜெர்மனியினுடைய இராணுவத்தையும் ஆயுதங்களையும் அதிகரிக்க, ஏன்னா அந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நாடுகளும் வந்து இனிமேல் சண்டை போடக்கூடாது, அணு ஆயுதம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த காலனி நாடுகள் யார் கேப்சர் பண்ணி வச்சுருந்தாலும் அந்தந்த நாடுகள்கிட்டே வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து ஹிட்லர் என்ன செஞ்சுருக்காரு, தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக என்ன செஞ்சார், மக்களை வந்து தூண்டிவிட ஆரம்பித்தார். இதன் விளைவாக ஜெர்மனி இத்தாலியும் வந்து என்ன செஞ்சிச்சு, அந்த இத்தாலின்னு சொல்லும்போது முசோலினி இருக்கார். அப்போ முசோலின்னு சொல்லும்போது இங்கே இவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இத்தாலி பிரேக் வித் பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் இன் த வேக் ஆஃப் முசோலினி இன்வேஷன் எத்தியோப்பியா ரிசல்டட் இன் பெட்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இத்தாலி அண்ட் ஜெர்மனி. அப்போ ஜெர்மனி இத்தாலி என்ன செஞ்சிச்சு, முசோலினி வந்து இத்தாலியோட கொண்டு இருந்த உறவின் மூலமாக பிரிட்டன் ஃப்ரான்ஸ் வந்து என்ன செஞ்சிச்சு, தன்னுடைய இதை வந்து முறிச்சுக்கிச்சு. அதே சமயத்தில் ஜெர்மனியும் இத்தாலியும் ரெண்டு நட்புறவு கொண்டுச்சு. ஹிட்லர் வந்து படை நீக்கம் செய்யப்பட்ட அந்த ரைன்லாந்து மீது வந்து 1936 படையெடுக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து அந்த செக்கோஸ்லோவியா அந்த நாட்டில் வந்து அதிகமாக வாழ்ந்து வந்தாங்க, சூடான். அப்போ அந்த மக்கள் வாழ்கின்ற பகுதிகளை ஒரே நாடாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து உரிமை கோரினார். இதன் விளைவாகவும் உலகப்போர் ஏற்பட ஆரம்பித்தது. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மியூனிச் பேக்ட். அப்போ a further factor was that a Western power and the Soviet Union distracted each other in 1938. Prime Minister Chamberlain concluded the Munich Pact with Germany. அப்போ ஐக்கிய நாடுகள் அப்போ 1938 பிரிட்டன் பிரதமர் சாம்பர்லின் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, ஜெர்மனியோடு அந்த மியூனிச் உடன்படிக்கை அப்படின்றது வந்து மேற்கொள்கிறாரு. இதன் விளைவாக செக்கோஸ்லோவியான் மீது படையெடுத்த ஜெர்மன் மொழி பேசக்கூடிய பகுதியான சூட்டன்லாந்து அதை வந்து ஜெர்மனி என்ன செஞ்சு இணைத்து கொண்டது. இதன் விளைவாக 1939 he invaded the Czechoslovakia. Poland was attacked next, and this was the final act which resulted in the declaration of war by Britain and France against Germany. In Britain, Prime Minister Chamberlain resigned in 1940, and Winston Churchill, who had always warned about Hitler and his military ambition, became the Prime Minister. அதாவது 1939 சோவியத் யூனியன் ஜெர்மனியோடையும்
ஒருவர் மீது ஒருவராக படையெடுப்பதில் வந்து ஒப்பந்தம் செய்து கொண்டது. ஆனால் நேச நாடுகளுடைய செயலற்ற தன்மை அப்படின்னு சொல்லும்போது படைகளை பெருக்கிக் கொள்வதில் வந்து அவங்க காட்டிய தயக்கம், இது ரெண்டுமே வந்து இரண்டாம் உலகப் போருக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் 1939 ஹிட்லர் வந்து செக்கோஸ்லோவியன் மீது வந்து படையெடுக்கிறாரு. அடுத்து போலந்து தாக்கப்படுது. இதுவே வந்து ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன், பிரான்ஸ் வந்து போர் பிரகடனம் வந்து செய்யுது. அப்போ இறுதி நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டன் பிரதமர் வந்து சாம்பர்லின் 1940 பதவி விலகிறார். ஹிட்லரை பற்றி அவருடைய இராணுவ நோக்கங்களை பற்றி எப்போதும் வந்து எச்சரிச்சுட்டே வந்தார். யார்? இந்த வின்ஸ்டன் சர்ச்சில். அவருடைய இராணுவ நோக்களை பற்றி வந்து எச்சரிச்சுட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் 1940 வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் தான் வந்து பிரதமர் ஆனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த கோஸ் வேர்ல்ட் வார் செகண்ட். அப்போ நேச்சர் ஆஃப் த வேர்ல்டு வார், போரின் தன்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, the World War II was the modern war bought with heavy military equipment such as tanks, submarines, battleships, aircraft carriers, fighter planes and boomer planes. அப்போ நாடுகள்னு சொல்லும்போது இந்த போரின் தொடக்கம் அப்படின்னு சொல்லும்போது போரினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க. போர் அறிவிப்பு வந்து பிரிட்டன், பிரான்ஸ் 1939 செப்டம்பரில் ஜெர்மனி மீது போர் பிரகடனம் வந்து செய்து. பிரிட்டனும் பிரான்ஸும் ஜெர்மனியின் மீது 1940 ஜெர்மனியோட சேர்ந்துருச்சு. 1940 ஜப்பான் வந்து அச்சு நாடுகளோட கைகோர்த்து போர் அறிவிப்பு செய்யப்பட்டவுடன் சிறிய அளவிலான செயல்பாடுகள் வந்து காணப்பட்டது. அதுவும் இல்லாமல் இந்த இரண்டாம் உலகப் போருக்கு நவீன போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த டேங்க், போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல், நீர்மூழ்கி கப்பல், போர் விமானங்கள், குண்டு வீசும் விமானங்கள், கனரக வாகனங்கள் இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, உற்பத்தி செய்வதற்கு பெரும் அளவிலான வளங்கள் அப்படின்றது வந்து தேவைப்பட்டது. அப்போ இராணுவ உபகரணங்களை நவீனப்படுத்துவதற்கு தேவையான கச்சா பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக உற்பத்தி திறன், தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து தேவைப்பட்டது. அதை வந்து நீண்ட கால போராக இந்த போர் வந்து அமைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நேச நாடுகளுடைய படையெடுப்பு வந்து ஐரோப்பாவில் முக்கிய பகுதி இதுவாக இருந்தது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.